தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியோட ஹெவிவேட் ஸ்டாக்ஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படிங்கிறது புரியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தா தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும். நேற்று என்ன சொல்லியிருக்கோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, அதுக்கு முந்தின நாள் என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும். தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஒரு தொடர்ந்து 5 நாள் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும், கற்றுக்கிட முடியும். ஓகே, அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் 29,850 என்ன செய்யணும், பிரேக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கேருந்து திருப்பி 30,243, அதுக்கப்புறம் மேலே 30,392 அப்படிங்கிற 2 டார்கெட்டாக ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு அப்டன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. ட்ரெண்டு டவுன் ஆனாலும் திருப்பி பவுன்ஸ் ஆகிட்டு என்ன செஞ்சிருக்குது, நல்ல ஒரு வால்யூமில் பவுன்ஸ் ஆகி அதுக்கு அடுத்த நாள் மேலேயே ஹோல்டு பண்ணி நிப்பாடி இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளேயே மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச உயரம் போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30,600 வரைக்கும் வேணால் போகலாம். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இறங்கினாலும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா நாளைக்கு முடிஞ்ச அளவு ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வீக்லியோடைய கேண்டில் லாஸ்ட் 4 நாளைக்கு தான், மந்த்லி கேண்டலுடைய லாஸ்ட் 4 நாளைக்கு தான், குவார்டர்லி கேண்டலுடைய லாஸ்ட் 4 நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்து முடிவு பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் எப்படி போக போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இப்போ நல்ல ஒரு ஹைக்கு வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணால் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கலாம். மேலே போன பிறகு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஹைட்டுக்கு போன பிறகு திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஏன்னு சொன்னால் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, நியர்பை ரெசிஸ்டன்ஸ். அதனால் இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு என்ன செய்வோம்னா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஏதாவது கேண்டில் கிடச்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதில் ஷார்ட் பண்ண வேண்டாம். ஒரு நாள் வெயிட் பண்ணால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு எப்படி போக போகுது அப்படிங்கிறது. நாளைக்கு ஒரு வேளை ஹை போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30,600 வரைக்கும் வேணால் போகிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி வீடியோ பார்த்தீங்கன்னா நெஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11,550ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இதுக்கு மேலே உள்ள இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். இனிமேல் ஹை போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 11,680 வரைக்கும் வேணால் போகலாம். மேலே போன பிறகு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு மேலே போனாலும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு மெதுவாக மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்டம் எடுத்து எங்கே வரைக்கும் போகும், 11,680 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 11,550 பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துன்னா அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்டு 11,485. இதில் சேனல் சப்போர்ட் இருக்குது. இந்த சேனலை உடைக்கும் போது இதில் ஒரு சைட் வேஸ் வரும், வந்துட்டு தான் பிரேக் ஆகும், உடனே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபைனலாக 11,412 பிரேக் பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு ட்ரெண்டு திருப்பி ரிவர்சல் ஆகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. மார்னிங் 5:30 to 8 o'clock கிளாஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா April 1st to 6th, அதுக்கு அடுத்த பேட்ச் 8 to 13. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது, கரெக்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும், கரெக்ஷன்ஸ்னா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் நிஃப்டியோடைய ஹெவிவேட் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். HDFC பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அதுக்குள்ளேயே ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. அகெயின் திருப்பி உங்களுக்கு 23,224 திருப்பி பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். இந்த இடத்துல உங்களுக்கு சைட் வேஸில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மேலே போனால் கூட இது ஒன்றும் செய்யலை, மேலே போகலை. ஸோ இந்த லெவலை திருப்பி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்கி உங்களுக்கு 2,252 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு
இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தாங்கன்னா திருப்பி மேலே போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சைட்வேஸ் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டு திருப்பி மாறும். அது வரைக்கும் இதில் ட்ரெண்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாளைக்கு இதில் எந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஐசிஐசி பார்த்தீங்கன்னா ஐசிஐசியும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. 400 டச் பண்ணி அதுக்கு மேலே உள்ள சேனலையும் இருந்துச்சு டச் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ஹைக்கு மேலே மூமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்டம் இருக்கும். ஸோ நம்ம அது மேலே போனாலும் திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மூமெண்டம் கிடைச்ச பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்குது, மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணணும், அப்போ நம்ம இதில் என்ட்ரி எடுக்கலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் இருக்குது. கோடாக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாளாகவே ஒரே லெவலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 நாளாக இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஹை போகுது, திருப்பி இறங்குது. இன்றைக்கி பெரிய ஒரு மூமெண்டம் இதில் இல்லை. ஸோ அகைன் திருப்பி 1330 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1302 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு கோடாக் பேங்கில் இருக்குது. ஒரு வேளை இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு உயரம் போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ உங்களுக்கு 320ங்கிற ஃபைனல் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்லா மேலே கொண்டு போனதுக்கான முக்கியமான காரணம் இந்த எஸ்பிஐ ஸ்டாக்ஸ் தான். எஸ்பிஐ ப்ளஸ் ஐசிஐசி இதுதான் நல்லா மேலே கொண்டு போயிருக்குது. இப்போ கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோசிங் கொடுத்துட்ருக்குது. அதனால் நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பவுன்ஸ் ஆனாலும் திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்குது. ஸோ இனிமேல் ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனாக தெரியுது. ஏன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. அதனால் ஒருவேளை மேலே போனாலும் என்ன நடக்கலாம், பெரிய ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த கண்ணில் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கடைசியில் கொடுத்துச்சு. நல்ல ஒரு ஹைக் போயிருக்குது. இதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் 820 வரைக்கும் இந்த இருக்குது டார்கெட் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு February 1st டேல நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக்ஸ் 800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது February 1st டேக்கே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் லைனிலிருந்து மூவ்மெண்டம் கொடுத்துட்ருக்குது. இப்போதைக்கு சேனலை பிரேக் பண்ணியிருக்குது. சேனலை பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இதிலேருந்து அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு 765 இந்த லெவலில் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போனால் அப்போ அம்மா ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியாது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டார்கெட் அதுவும் ரீச் பண்ணிடுச்சு. டெய்லி நம்ம கொடுத்துருக்க லெவல் கரெக்டாக ரீச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கடுத்து வேறு எந்த லெவலுமே இல்லை. அதனால் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த லெவலுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஒரு வேளை க்ளோசிங் அடுத்த நாள் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், பிளான் பண்ணலாம். இப்போதைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். க்ளோசிங் உங்களுக்கு திருப்பி ஒரு வேலை 1777 கீழே க்ளோசிங் கொடுத்துன்னா அதுக்கப்புறம் இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நல்லா கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டாக்ஸுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. எஸ் பேங்க் தான் மேலே உள்ள 78 ஆல்மோஸ்ட் நியர்பை டச் பண்ணிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை மேலே போனாலும் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகலாம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்தாச்சு. இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கே வந்திருக்குது. ஸோ இனிமேல் தான் என்ன செய்யும், அடுத்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்த பிறகு என்ன செய்யலாம், அடுத்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகலாம், இல்லைனா சைட் வேஸ்லேயே போகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் கன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும், பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி தான் என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஆர்பிஎல் மேலே கொஞ்சம் ஆர்பிஎலும் பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட். இப்போதைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் மேலே ஒரு நாள் ட்ரேட் ஆனாலும் கண்டிப்பாக திருப்பி வந்து கடைசி அதில் வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இது கீழே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு, கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 671 வரைக்கும் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் சேல் பண்ண வேண்டாம், நமக்கு வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் நம்ம சேல் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஹெட்ஜிங்லாம் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு அனலைசர் சார் அப்படின்னு சொன்னால் ஒன்று மேலே தான் போகும், இல்லை கீழே தான் போகும்னு சொல்லணும். ஸோ ஹெட்ஜிங்லாம் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் எந்த ட்ரெண்டுன்னு பார்த்து அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போங்க, கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டு ஜஸ்ட்டு ஈஸியாக வந்து கேண்டில் சிக்ஸையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஈஸியாக அனலைஸ் பண்ணுங்கள், அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். எந்த இண்டிகேட்டரை வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இண்டிகேட்டர் சேல் தான் சொல்லும், ஆனால் ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ அதனால்
அவசரப்பட்டு லாஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் முதல்ல என்ன ட்ரேடு எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கும்பலாக சேர்ந்து எல்லாருமே லாஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ எதுக்கு ட்ரேட் பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக ட்ரேட் பண்ணுறோன்னு யாராவது சொன்னால் கூட என்ன ரீசன் கேளுங்க. என்ன ரீசனுக்காக மேலே போகுது, என்ன ரீசனுக்காக இறங்க போகுது, ஏன் புட்டு எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அது எதுக்குன்னு சொல்லி. ஓகே, ஸோ சும்மா நம்ம யாராவது சொன்னாங்க அதை வச்சு எடுக்காதீங்க. சார்ட்டை வச்சு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களை லைஃப் லாங் ஒரு நல்ல ட்ரேடராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷம் வேணால் ட்ரேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களால் ட்ரேடிங் என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. ஸோ ப்ராசஸ் என்னென்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ட்ரேடராக மாற முடியும், நல்ல ஒரு ப்ராஃபிட் என்ன செய்யும், மந்த்லி இன்கம் எடுக்க முடியும். ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.